ஞானகுரு அவர்கள் சிதம்பர உபதேசங்களிலே வெளிப்படுத்தும் பொழுது, குருநாதரை யாம் உற்று பார்க்கும் பொழுது அந்த அவருடைய கண்களில் இருந்து அந்த ஒளிகள் என் மீது பாயும். அதே போன்று நானும் இப்பொழுது உங்களுக்கு உபதேசிக்கிறேன் என்றால், குருநாதர் உணர்வோடு எம்மை இணைத்துக் கொண்டு அவர்பால் நினைவை செலுத்தி உங்களுக்கெல்லாம் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நான் குருநாதர் காட்டிய அந்த உணர்வுகளை எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தும் பொழுது என் கண் கருமணிகளிலும் என் கண்களில் இருந்தும் அந்த ஒளியான நிலைகள் வெளிப்படுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று அவர் சொல்வது போன்று நாமும் நம் குருவோடு இணைந்து, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து அவர்கள் கண் அந்த விண்ணுலக ஆற்றலை கவர்ந்து அந்த இருளை நீக்கி ஒளியாக சிருஷ்டிக்கும் சக்தியாக அவர்களிடமிருந்து எப்படி அந்த ஒளியான உணர்வுகள் வெளிப்பட்டதோ, முதலிலே வெளிப்பட்டதை ஞானகுரு எப்படி கவர்ந்தாரோ, ஞானகுரு கவர்ந்து நம்மீது அந்த ஒளியலைகளை எப்படி பாய்ச்சினாரோ, அதை போன்று நாமும் நம் கண் கருமணிகளுக்கு குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் அதே ஒளியான உணர்வுகளை நம் கண் கருமணிகளிலே அந்த சக்தியை பெற ஏங்கி தியானிப்போம். சத்திய பாமா என்று குருநாதர் விளக்க உரை கொடுத்தது போன்று எதிலுமே அந்த மெய்ப்பொருள் காணும் நிலையாக, என்றால் இங்கே மெய்ப்பொருள் என்று சொல்வது, இதனை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இப்படியா அப்படியா, இது சரியா அது சரியா, இது தவறா அது தவறா என்ற நிலைகளே இங்கே கிடையாது. வெளிச்சம் என்று ஒன்று பட்டாலே அங்கே இருக்கக்கூடிய சர்வ இருள்களுமே அது அகன்றுவிடும். அந்த வெளிச்சத்தால் அங்கே இருப்பது அனைத்துமே, அந்த பொருள்கள் அனைத்துமே நம் கண்களுக்கு புலப்படும். இதுதான் இதனுடைய உள்பொருள். ஆகவே நாம் சதா சர்வ காலமும் மன போராட்டமோ அல்லது உடல்நல போராட்டமோ அல்லது மற்றவர்களால், குடும்பத்தால், தொழிலால், மற்ற எத்தனை நிலைகள், இது சரியா அது சரியா, இது எப்படி ஆகுமோ அது எப்படி ஆகுமோ, இது நேற்று நன்றாக இருந்தது, இது நாளை என்ன ஆகுமோ என்று இப்படி எத்தனையோ உணர்வுகள் நம்மீது மோதி நம்மை அலைக்கழித்துக் கொண்டிருக்கும். கடலிலே வருவது போன்று பெரிய பெரிய அலைகளாகவோ அல்லது அதிலே சூறாவளி போன்றோ நம்மை இது போன்று சுழல செய்யும் பிறிதொரு உணர்வின் இயக்க நிலையிலிருந்து விடுபடும் நிலையாக சத்திய பாமா ஞானகுரு காட்டிய வழியில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை அவர் உணர்த்தியது போன்று என் கண்களில் இருந்து அந்த ஒளிகள் வெளிப்படுகின்றது. உபதேசிக்கும் பொழுது அதை நீங்கள் காண முடிகின்றது, நுகர முடிகின்றது. உங்களுக்குள் அந்த ஒளிகள் பாய்கிறது என்று அந்த சிதம்பரத்தில் வைத்து, என்றால் ஒரு முறை அல்ல பல முறை இதை உபதேசித்திருக்கின்றார். அதை நாம் நம் கண்களுக்கு நினைவு கொண்டு வந்து நம் கண் கருமணிகளிலும் குருநாதர் உபதேச வாயிலாக பதிவு செய்ததை, அந்த ஒளியான உணர்வுகளை நாமும் நினைவு கொண்டு வந்து நம் கண் கருமணிகளில் அந்த ஒளியான உணர்வுகளை, நம் கருமணிகளுக்கு அந்த சக்தியை பெறச் செய்வோம். அந்த ஒளியான உணர்வுகளை அங்கே இணைத்து நம் பார்வை என்றுமே ஞானிகள் பார்வையாக, மகரிஷிகளுடைய பார்வையாக, இருளை போக்கிடும் சக்தியாக, இருளை பிளந்திடும் சக்தியாக, இருளை ஒளியாக மாற்றிடும், அதான் பேரருள் பேரொளி என்று சொல்வது. குருநாதர் காட்டிய அந்த அருள்வழியில் பேரருளை நாம் அவர் சொன்னது போன்று மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரிடம் இருந்து அவர் காட்டிய வழியில் அந்த உயர்ந்த சக்தி நீங்கள் எல்லோரும் அது பெற வேண்டும், உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது அந்த பேரருள் அது எனக்குள் இணைந்து எனக்குள் பேரொளியாக எப்படி அது கண்ணிலிருந்து பாய்கிறது என்று சொன்னாரோ, இதை போன்று நாமும் இங்கே இருக்கக்கூடிய குறைகளையோ குற்றங்களையோ தவறுகளையோ அல்லது மற்ற நிகழ்வுகளையோ மற்றவைகளை நினைவு கொண்டு வராது. மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள்வழி, ஞானகுரு காட்டிய அருள்வழி அந்த ஒளியான உணர்வுகளை நாம் சுவாசிப்போம். அந்த மெய்ப்பொருளாக நாம் உணர்ந்து அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பாய்ச்சுவோம். இங்கே என்ன இருக்கின்றது, இது என்னவாக இருக்கும் என்று அதற்குள் நாம் நினைவை செலுத்தாதபடி, அதற்குள் நாம் சிக்கி விடாதபடி
நினைவை விண்ணிலை செலுத்தி குருநாதர் காட்டிய அருள்வழி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளை இழுத்து கவர்ந்து சுவாசித்து நம் கண் கருமணிகளுக்கு அதை கொண்டு வந்து அதை முன்பகுதியிலே கொண்டு வந்து அந்த ஒளியை நாம் அனைத்திலும் பாய்ச்சி அந்த ஒளி பாய்ச்சி இருளை போக்கி அங்கே பொருள் காணும் நிலைகளுக்கு நாம் செயல்படுவோம். இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரும் அந்த ஞானகுரு காட்டிய அந்த அருள்வழியில் அந்த பேரருள் பேரொளி எல்லோருடைய கண் கருமணிகளிலும் பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம். அந்த ஒளியை நாம் சுவாசிப்போம், கருமணிகளிலே இணைப்போம். அந்த ஒளியாலே நாம் பொருள் காணுவோம். அனைவருக்கும் அந்த பொருள் காணும் சக்தியை நாம் அவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று குரு அருளை நாம் திரு அருளாக நாம் பாய்ச்சுவோம். குருநாதர் இவ்வாறு உபதேசித்ததை நாம் குருவின்பால் நினைவை செலுத்தி அந்த குரு அருளால் எங்கள் கண் கருமணிகள் அனைத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்றுமே அது ஒளி வீச வேண்டும் என்று தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிப்போம். இப்பொழுது நாம் கட்டாயப்படுத்தி கண்ணின் நினைவை எலும்புகளுக்குள் செலுத்தி, குருத்தெலும்புக்குள் செலுத்தி, விழா எலும்புகளுக்குள் செலுத்தி, அங்கிருக்கு ஊனின்பால் நினைவை செலுத்தி ஊனை உருவாக்க அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் இப்பொழுது பயிற்சியாக எண்ணுகின்றோம். இதைத்தான் இங்கே தீப ஒளி திருநாள் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மற்ற இருளான நிலைகள் வந்தால் அல்லது இருளான உணர்வுகள் என்று நாம் தெரிந்தால் இப்பொழுது நாம் எடுக்கக்கூடிய இந்த எண்ணத்தை நம் கண் கருமணிகளுக்கு கொண்டு வந்து நம் குரு சொன்ன அந்த நினைவுகளை எண்ணத்திலே ஏற்றி துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அந்த இடத்திலே முன்பகுதியிலே அதை கொண்டு வந்து நாம் புறத்திலே அப்பொழுது நேரடியாக எதிர்த்தாற்போல் இருப்பதை நம் கண் கருமணி பதிவாக்குவதை மாற்றி அமைத்து இந்த ஒளியான உணர்வுகளை துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை மகரிஷிகளின் உணர்வுகளை அதை முன்பகுதியிலே கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் கண் கருமணி எதை பதிவாக்குகின்றதோ அதுதான் எலும்புக்குள் ஊனாக மாறுகின்றது. இப்பொழுது நாம் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று பயிற்சியாக கட்டாயப்படுத்தி எடுக்கின்றோம். இதையே இந்த தீப ஒளி திருநாளுடைய சிறப்பு அம்சமாக ஞானிகளால் கொடுக்கப்பட்ட பேர் உண்மை. ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த இருளான நிலைகள் நமக்குள் பதிவாகி அது ஊனாக நமக்குள் விளைந்து உயிர் ஆன்மாவோடு உடல் பெறும் நிலையாக அது சேர்ந்துவிடக் கூடாது. ஆனால் ஒளியான உணர்வுகளே நமக்குள் உருவாக வேண்டும். அந்த ஒளியான நிலைகளை நாம் சிருஷ்டிக்க வேண்டும். ஒவ்வொரு நொடி பொழுதும் அதை சிருஷ்டிக்க வேண்டும் என்பதற்குத்தான் அந்த புத்த ஆடையாக ஞானிகள் உணர்வை அவ்வப்பொழுது அந்த கணமே பெரிதொரு இருளான உணர்வுகள் நம் ஆன்மாவிலே அழுக்கான ஆடையாக படிவதை மாற்றி அமைக்க நாம் அந்த அழுக்கை பற்றி எண்ணால் இந்த மகரிஷிகள் துருவ நட்சத்திரம் சப்தரிஷி மண்டலம் என்று அந்த உணர்வுகளை அந்த ஒளியான உணர்வுகளை புத்த ஆடையாக அணிய வேண்டும். அந்த நிலைக்குத்தான் குருநாதர் இந்த நரகாசுரன் என்ற நிலையை கண்ணன் அதிகாலையிலே அவன் சம்ஹாரம் செய்தான் என்று தீப ஒளி திருநாள் என்று அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை நாம் அதிகாலையில் எடுக்கக்கூடிய அந்த சக்தியை ஒவ்வொரு நாளும் வருடம் முழுவதும் நம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுது நம் கண் கருமணிகளிலே அந்த நினைவை அந்த ஒளியான உணர்வுகளை கொண்டு வந்து அந்த ஒளியாகவே நாம் ஒளி சரீரமாகவே நாம் ஆக வேண்டும் என்று உள்ளார். ஆகவே குரு பதிவு செய்வதை நாம் எண்ணி இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த சக்தி நம் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நொடி பொழுதும் இந்த கண் கருமணிகளில் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நினைவுகள் அந்த ஒளியான உணர்வுகள் பேரருள் பேரொளி என்ற நிலைகள் எங்களுக்குள் வளர வேண்டும். இங்கே தியானத்தில் அமர்ந்திருப்போர் அனைவருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி தியானிப்போம்.